எத்தனால் கலவை மற்றும் 100% எத்தனால் எரிபொருளால் இயங்கும் வாகனத்தை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி, பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஆகியோர் புதுதில்லியில் இன்று அறிமுகப்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, நாட்டின் எரிசக்தி மாற்ற பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த எரிபொருள் தொழில்நுட்பத்தை பரவலாக ஏற்றுக்கொள்வது எத்தனால் சார்ந்த போக்குவரத்து துறையில் பல மடங்கு அதிகரிக்க செய்யும் என்று அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நிதின் கட்கரி, இது ஒரு முற்போக்கான குறிப்பிடத்தக்க சாதனை என்றார். தூய்மையான நிலைத்த தற்சார்பு போக்குவரத்திற்கு இது உதவும் என்று கூறிய அவர், கார்பன் உமிழ்வை கணிசமாக குறைப்பதுடன் கச்சா எண்ணெய் சார்பையும் பெருமளவு குறைக்கும் என்று அவர் தெரிவித்தார். இந்த எரிபொருள் பயன்பாடு காரணமாக 1,44,000 கோடி ரூபாய் அந்நிய செலாவணி சேமிக்கப்படும் என்று நிதின் கட்கரி கூறினார். சட்டவிரோதமாக கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் இயற்கை வளங்கள் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் தலைமை வகித்தார். இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் மற்றும் பொதுமக்களுக்கு உகந்த வகையில் கனிமங்களை அகழ்ந்து எடுப்பது குறித்தும் குத்தகைக்கு விடப்பட்ட குவாரிகளை கண்காணிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது பற்றியும் விவாதிக்கப்பட்டது. அத்துடன் கனிம வருவாயை பெருக்குவதற்கான பல்வேறு வழிமுறைகளை குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. கனிம வளங்களை நீடித்த வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் வகையில் முறையாக எடுப்பதற்கும் வருவாயை மேம்படுத்துவதற்கும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மின்வாரிய அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருட்டு போனது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா சாலையில் இயங்கி வரும் தமிழ்நாடு மின்வாரிய தலைமையக அலுவலகத்தில் முக்கிய கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக இன்று காலை சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த கோப்புகளில் நிலக்கரி வாங்கியது, டெண்டர்கள், மின்மாற்றிகள் கொள்முதல் தொடர்பான தரவுகள் இருக்கலாம் என்றும் சுமார் 18 ஹார்ட் டிஸ்குகள் மாயமானதாகவும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மின்துறை முறைகேடுகள், மின்வாரியத்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற திருட்டு குறித்து மின்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் இன்று காலை சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தாவேக அரசுக்கு ஆதரவு அளிக்க பல கோடி ரூபாய் குதிரை பேரம் நடந்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியின் பினாமியாக தாவேக மாறியுள்ளதாக கூறினார். அரசின் குறைகளை கூறுவதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு உரிமை உள்ளது என்று தெரிவித்த அவர், ஆனால் எதிர்க்கட்சிகள் மீது முதலமைச்சர் விஜய் அவதூறு பரப்புவதாக விமர்சித்தார். முதலமைச்சர் பொறுப்புடன் பேச வேண்டும் என்று வலியுறுத்திய நயினார் நாகேந்திரன், திமுக ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் உள்ளதாக தெரிவித்தார். அருப்புக்கோட்டை வழியாக மதுரை தூத்துக்குடிக்கு புதிய ரயில் பாதை அமைக்கும் பணி மீண்டும் தொடங்க உள்ளது மகிழ்ச்சியான செய்தி என்று மதுரை மக்களவை உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 375 கோடி திட்ட மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மதுரை ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகளை ஆய்வு செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். புதிய ரயில் திட்டத்திற்கான பணிகள் 2600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்க உள்ளது என்றும் இந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி இதனை கொண்டு வந்திருப்பதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய பொருளாதார நிலைத்தன்மையற்ற சூழலில் பிற நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியாவின் வர்த்தக சந்தைகள் சிறந்த நிலையில் உள்ளன என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். புதுதில்லியில் உலகளாவிய வர்த்தக ஆராய்ச்சி மாநாட்டின் துவக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் பல்வேறு நாடுகளுடன் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை பாராட்டினார். இந்த ஒப்பந்தங்கள் இந்திய குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தங்களது பணிகளை உலகம் முழுவதும் வழிகாட்ட ஒரு வாய்ப்பை வழங்கி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் நிரப்பப்படாமல் உள்ள 152 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்களை அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றும் விவகாரத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலையிட்டு தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கடந்த ஏப்ரல் மாதத்தில் இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது திமுக அரசு சார்பில் வெற்றிகரமான வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டு அகில இந்திய தொகுப்பிற்கு செல்வது தடுத்து நிறுத்தப்பட்டிருந்ததாக கூறியுள்ளார். இந்நிலையில் மே மாதம் 25, 29 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது அரசு வழக்கறிஞரையே இதனை சரண்டர் செய்வதாக ஒப்புக்கொண்ட காரணத்தால் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது என அவர் கூறியுள்ளார். எனவே இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு இடங்கள் சரண்டர் செய்யப்படுவதை தடுத்து தமிழ்நாட்டில் உள்ள அரசு பணி மருத்துவர்கள் உயர் சிறப்பு மருத்துவ இடத்தில் சேருவதற்கு உரிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று உதயநிதி கேட்டுக்கொண்டுள்ளார்.